Hello students, today நம்ம price elasticity of demandல third type வந்து பார்க்க போகிறோம். third type என்ன அப்படின்னா inelastic demand. ஓகே, முன்னாடி நம்ம வந்து first typeல என்ன பார்த்தோம் அப்படின்னா perfectly inelastic பார்த்தோம். first type வந்து perfectly inelastic demand அப்படின்னா டிமாண்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா, அதனால நம்ம எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா வெர்டிக்கலாக ஒரு லைன் தான் போட்டிருப்போம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பர்ஃபெக்ட்லி அப்படிங்கிற வேர்டு இல்லை, பட் இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் சேஞ்ச், அதாவது சின்ன சேஞ்ச் தான் அதில் இருக்கும். டிமாண்ட் வந்து சின்னதாக குட்டி குட்டியாக வந்து அதில் சேஞ்ச் வந்து நடக்கும் கம்பேர் டு ப்ரைஸை விட. ஓகே, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி டிமாண்ட் வந்து சின்னதாக தான் இன்க்ரீஸ் ஆகும், சின்ன அளவில் தான் வந்து அதில் சேஞ்ச் வந்து நடக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிமாண்ட் கர்வ் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி டிமாண்டட், ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் போட்டாச்சு. எப்படி வந்து டிமாண்ட் வந்து சேஞ்ச் வந்து ரொம்பவே ஸ்மாலாக வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், சேஞ்ச் இன் ப்ரைஸ் லீட்ஸ் டு ஸ்மாலர் சேஞ்ச் இன் டிமாண்ட். அதாவது ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 40% வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் வந்து ஸ்மாலர் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10% தான் வந்து சேஞ்ச் ஆகும் டிமாண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 40% சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் வந்து 10% தான் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ வந்து இதை வந்து நம்ம டிமாண்ட் கர்வில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 0 to P அளவில் இருக்குது. ஓகே, குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 0லேருந்து Q. இதோட குவான்டிட்டியும் இதோட அளவையும் பாருங்கள், இதோட ப்ரைஸோட அளவையும் பாருங்கள். ஓகே, ப்ரைஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸாக இருக்குது. குவான்டிட்டி வந்து மக்கள் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 0லேருந்து Q வரைக்கும் தான் வாங்குறாங்க. இதே வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப குவான்டிட்டியில் எவ்வளோ சேஞ்ச் நடக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனதர் லைன் போட்டிருக்கோம். இப்போ வந்து Pலேருந்து P1க்கு வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா P அப்படிங்கிறதுலேருந்து P1க்கு வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதே பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி பாருங்கள் ரொம்பவே கம்மியாக தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் 0 to P1 எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், 0 to P1. பட் Q1 அப்படிங்கிறது பாருங்கள் 0 to Q1 சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ தான் அதிகமாக சேஞ்ச் ஆனாலும் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் குவான்டிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் வந்து சேஞ்ச் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா Qலேருந்து Q1 ரொம்பவே கம்மியான சேஞ்ச் இருக்குது. அதேமாதிரி Q1 to Q2 இது மாதிரி ஸ்மால் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற குவான்டிட்டி டிமாண்டடில் சின்ன சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதே பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சேஞ்ச், அதாவது ஒரே ஒரு கோடு தான் வரும். அதுவும் எப்படி வரும்னா வெர்டிக்கலாக வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா டிமாண்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து நம்ம கர்வ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப், வெரி ஸ்லோப். ஓகே, ஸ்லோப்பாக வரும் அப்படின்னு என்னென்னா ஒரு அந்த கோடு வந்து சாய்வலாக இருக்கும். ஓகே, அது எப்படி இருக்கும்னா லெஃப்ட்லேருந்து ரைட் நோக்கி, லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது டாப்பில் ஆரம்பித்து ரைட்டில் முடியும் போது கீழே வந்து முடிஞ்சிருக்கும். அதுதான் வந்து ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்எலாஸ்டிக் டிமாண்ட் வந்து எப்படி நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்னா லிமிட்டட் சப்ஸ்டியூட்டால் தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. லிமிட்டட் சப்ஸ்டியூட் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சீக்கிரமாக வந்து அந்த பொருள் கிடைக்காது, மேபி தூரமாக இருக்கலாம், இல்லைனா அதுக்கான சப்ஸ்டியூட் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, இது மாதிரியான டைமில் தான் வந்து இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது நடக்குது. நம்ம தூரமாக போயிட்டு அதை வாங்குறதுக்கு பதிலாக ஓகே இதையே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஓகே, இந்த மாதிரி டைமில் தான் இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து லிமிட்டட் சப்ஸ்டியூட்டில் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லோக்கல் சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்குது. அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ப்ரெட்டை வந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ப்ரெட் வந்து வேறு எங்கேயும் வந்து கிடைக்கல. நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு ப்ரெட் வந்து கிடைக்காது, ரொம்பவே டேஸ்டியான ஒரு ப்ரெட். ஓகேவா, ஸோ வந்து நம்ம அதை வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா, திடீர்னு வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்காக அதை சுத்தமாக வாங்காமல் இருக்க மாட்டோம். ஓகேவா, அதை நம்ம வாங்கி தான் ஆகும்.
ஏன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே தூரமாக இருக்கும். ஓகேவா? அதான் நான் போட்டிருக்கேன். அதர் பிளேஸ் வேறு எங்கேயாவது போய் வாங்கணும் அப்படின்னா மைல்ஸ் அவே ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்பெண்ட் டைம் அண்ட் மணி. நம்ம அதுக்குன்னு போயிட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை போகிறதுக்கான காஸ்ட் வந்து ஆகும் பார்த்தீங்களா, மணி எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும். இதெல்லாம் செலவு பண்ணி இந்த ப்ரெட்டை போயிட்டு தூரமாக வாங்குறதுக்கு பதிலாக நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், சரி எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் தானே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி அதே இடத்துலையே ப்ரைஸாக வாங்கிடுவோம். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நம்ம நினச்சி வாங்குறதுனால அந்த சூப்பர் மார்க்கெட், அந்த லோக்கல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ஓனர் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த பிளேஸில் வந்து நம்மளோட ப்ரெட்டுக்கு வந்து டிமாண்ட் நிறையா இருக்குது, அதனால மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளோட பொருளை வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க, அதனால நம்மளோட ப்ரெட்டோட ப்ரைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. மேபி அவங்க வாங்குகிற அந்த பொருளோட அளவு வந்து கொஞ்சமாக குறையலாமே தவிர அவங்க மொத்தமாக வாங்காமல் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் 5 பேக்கெட் ப்ரெட்டு வாங்கினாங்கன்னா ஒரு 3 பேக்கெட் ப்ரெட்டு கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுக்குன்னு வாங்காமையே இருக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் வந்து 40% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 80 ருபீஸ் ப்ரெட்டோட ப்ரைஸ் அப்படின்னா அவங்க வந்து அதை 140 ருபீஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட குவான்டிட்டி வந்து சுத்தமாக குறையாது. அந்த ப்ரெட்டோட குவான்டிட்டி யாரும் வந்து ஃபுல்லாக வாங்காமல் நிறுத்த மாட்டாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் இதே வந்து 4 ப்ரெட் பேக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா அங்கே ரெண்டு வந்து ப்ரெட் பேக்கெட் வந்து அவங்க வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம சொல்கிறோம். ப்ரைஸ் வந்து எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி அது குவான்டிட்டி வந்து குறையும், ஆனால் ரொம்ப குறையாது, கம்மியான அளவில் தான் குறையும். இதே ப்ரைஸ் வந்து அதே மாதிரி கம்மியானாலும் குவான்டிட்டி அதுக்குன்னு நிறைய வாங்க மாட்டாங்க, கம்மியான ஒரு இன்க்ரீஸ் தான் இருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பெட்ரோல் அப்படிங்கிறது நம்ம விலை இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி நம்ம வாங்குறது தான். மேபி கம்மியாக பெட்ரோல் போடுவோம். ஓகேவா? ரொம்ப விலை அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக பெட்ரோல் போடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி சால்ட் வந்து விலை அதிகமாகிடுச்சுன்னா நம்ம சாப்பாடுக்கு வந்து சால்ட் போடாமல் நம்ம செய்கிறது கிடையாது. ஓகேவா? அதுவும் நம்ம வாங்கி தான் ஆகும். அதோட குவான்டிட்டி வேணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிப்போம். அதே மாதிரி மொனோபொலி அப்படின்னா யாருமே இல்லாதது. எக்ஸாம்பிள் இந்த லோக்கல் மார்க்கெட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த மொனோபொலிக்கு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஸ்டோர், அந்த மாதிரி பிரெட் பேக்கெட் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா அவங்க ப்ரைஸை ஏற்றிடுவாங்க. அதான் மொனோபொலி அப்படிங்கிறது. அந்த பிரெட் பேக்கெட் வந்து அந்த லோக்கலில் வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்க ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட ஸ்பெசிஃபிக் குட்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் பிரெட் இருக்குது. அதுதான் வந்து மொனோபொலிக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் வாங்கணும்னு விரும்புகிறவங்க டைமண்ட் தான் வாங்குவாங்க. மேபி வந்து நிறையா வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் திடீர்னு ரொம்ப ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிப்பாங்களே தவிர சுத்தமாக வாங்காமல் கோல்டு போய்ட்டு அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து டைமண்டை தான் அவங்க வாங்குவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.